அடுத்த சீசன்ல இருந்து கமல் சார் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாராம். விஜய் சேதுபதி அவர் இந்த நிகழ்ச்சியோட வெளியேற போறாராம். அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவர் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 பயங்கரமா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். கடைசி நேரத்துல தான் பரபரப்பே அதிகமாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில முத்துக்குமரன் அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல மக்களோட ஓட்டிங்ல அதிகமா வாங்கினது முத்துக்குமரன் அவர் தான். அவருக்கு வந்த எல்லாமே ரியல் ஓட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த பாட் ஓட் வச்சு நிறைய விஷயங்கள் ஏமாத்தி பண்ணதால அந்த பாட் ஓட் எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது சௌந்தர்யா அவங்க எல்லாம் 3வது இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி விஷால் அவர் இருந்தாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அந்த வகையில முதல் முறையா பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவங்களும் விஷால் அவரும் சேர்ந்து ஒரே மேடையில நிக்க போறாங்க. இத பார்க்க ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கமல் சார் இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8க்கு வரல. எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சியை எப்படி விஜய் சேதுபதி அவர் கொண்டு போக போறாரோ அப்படின்னு அதிர்ச்சியாக எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீசன் மட்டும்தான் கமல் சார் வரல. இனி வர சீசன்ல கண்டிப்பா கமல் சார் கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. விஜய் சேதுபதி அவர் இந்த முறை சீசன் 8 ஆரம்பத்துல இருந்து நல்லதா கொண்டு போனாரு. போட்டியாளரை நேருக்கு நேர கேள்வி கேட்டது, நேருக்கு நேரா பதிலடி கொடுத்தது, அவங்க எல்லாரையுமே பேச விடாம பண்ணது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இவருடைய இந்த சீசன் 8 நிகழ்ச்சியும் ரொம்பவே நல்லா தாங்க இருந்துச்சு. எதிர்பாராத வகையில பிக் பாஸ் சீசன் 8 முடிவுக்கு சீக்கிரமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த 3 மாசம் எவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா முடிஞ்சு போச்சு. இந்த சீசன் 8ல பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துச்சு. பிக் பாஸ்லயே இந்த மாதிரி ப்ரோமோ எல்லாம் போட்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ள நிறைய கண்ணீர், நிறைய அழுகை, நிறைய சந்தோஷம், நிறைய சண்டைன்னு ரொம்ப அழகான தருணங்கள் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த சீசன்ல, அதாவது சீசன் 9, சீசன் 10 இதெல்லாம் தொகுத்து வழங்க கமல் சார் வந்துருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சீசன் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா அடுத்த சீசன்ல இருந்து கமல் சார் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாரு. இன்னும் நிகழ்ச்சி சூடு பிடிக்கும், இன்னும் பரபரப்பா போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 போல சீசன் 9 இன்னும் புது திருப்பங்களோட கண்டிப்பா வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சீசன் 8ல நிறைய விஷயங்கள் மாத்தி கொண்டு வந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் நல்லாதான் விளையாட்டு போயிட்டு இருந்துச்சு. முத்துக்குமரன் அவரு மக்கள் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே போல வின்னர் ஆக்கிட்டாங்க. ஓட்டிங்ல அதுவும் ரியல் ஓட் அவருக்கு வந்திருக்கு. பாட் ஓட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா சௌந்தர்யா அவங்க ரன்னர் ஆவாங்கன்னு நினைச்சோம். எதிர்பாராத புது திருப்பமா 2 ஆண்கள் ரன்னர் வின்னர், அதாவது வின்னர் ரன்னர் ஸ்டேஜ்ல நிக்க போறாங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சீசன் 8 அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ், பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சீசன் 8ல நடந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த சீசன்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.